ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. அண்ணாமல் ஜுரம் அப்படிங்கிறவங்க உடம்பு பரவாயில்லையான்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் அதை பற்றி தான் எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. ஆனால் இந்த மீடியாவில் போடுறது எல்லாமே எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க கூட ஒரு ஃபோன் பண்ணி கேட்கல, ஒரு ஒரு பேச்சுக்காச்சும் உடம்பு எப்படிமா இருக்குது பார்த்துக்கோ அப்படிங்கிற ஒரு பாப்பா வச்சிருக்க, அவன் பேசுகிறான், என்ன செய்ய அப்படிங்கிற என்றைக்குமே நான் சொல்கிறேனே, என்றைக்குமே அவங்க எனக்கு ஃபோன் பண்ணது கிடையாது. நான் தான் ஃபோன் பண்ணுவேன், அவங்க எனக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க. எப்படிப்பட்ட நான் சொந்தக்காரங்கன்னு பொதுவாக சொல்லலை, என் அப்பாவை சொல்கிறேன். என் அப்பா, இதுதான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உள்ள வித்தியாசம், தெரியுமா? அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன் அவங்களுக்கு? நான் அவங்க மூத்த பொண்ணு தானே, என்ன தானே செல்லம் சொன்னாங்க. அம்மா இருக்கிற வரை தான் இல்லாம வா அத்தனை நடிப்பா சொல்லுங்க. இதை எங்க அப்பா பார்த்தா அவங்க எனக்கு ஆன்சர் பண்ணணும். என் மேலே பாசம் வச்சிருக்குன்னு சொன்னதெல்லாம் நடிப்பா. அம்மா இருக்கிற வரை தான் எல்லா பாசமாவா? அப்புறம் அம்மா இல்லைன்னா எல்லாம் போயிடுமா? இல்லை கேட்குறது தெரியாம தான் கேட்குறவங்களெல்லாம். அப்போ ஏன் நிலைமை தானே நாளை பின்ன எந்த பிள்ளைக்கும் வரும். நான் இல்லை, சப்போஸ் நான் செத்து போயிட்டேன், அப்போ என் புள்ள நாளைக்கு இந்த நிலைமையில தானே நிற்கும். நான் நிற்கிற மாதிரி தானே நிற்பா. எங்கள் அம்மாவுக்கு 35 பவுன் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்துலேயே எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே டீச்சர் ஃபேமிலி. எங்கள் மாமா எல்லாருமே பாட்டியார் தான். நாகர்கோயிலில் ஆலங்கோட்டையில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இடையில ஒரு 16 அந்த மாதிரி வயசில் இருக்கும்போது போயிருந்தப்போ எங்கள் தாத்தா பாட்டி இருந்தாங்க. நான் அப்போ கேட்டேன், ஏன் பாட்டி எங்களை இது பண்ணீங்க அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, அம்மா இறந்து ஒரு 2 நாள்லேயே நாங்கள் கொஞ்சம் காசு நகை சேர்த்து வச்சுருந்தோம், உங்களுக்காக நாங்கள் வச்சுருந்தோம். அதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு ஒரே சண்டை போட்டாங்க எங்ககிட்ட. அந்த இறந்த இடத்துலையே எங்கள் அப்பா பாட்டி எல்லாருமே சண்டை போட்டு அத்தனை நகையும் கேட்டாங்களாமா. உடனே அப்போது எங்களுக்கு சின்ன வயசு தானே, எனக்கு தான், என்னோட சின்ன பையன் என் தம்பி, எனக்கு 2 வயசு இருக்கும், தம்பிக்கு 1 வயசு இருந்திருக்கோன்னு வைங்களேன். என்கிட்ட கேட்டாங்களாம்மா, நீ இங்கே இருக்கியா இல்லை எங்கள் கூட வாரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்களாமா. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா தானே பாசமாக இருக்கும். நான் இன்னும் வருமே அப்பா தான் பாசமாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அப்பா வேணும் அப்படின்னு நான் போயிட்டேன் அப்பா கூடயே. அப்புறம் 5 வயசுல அம்மா வந்தாங்க, 2வது அம்மா. அப்போதான் எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல. அப்போ கொஞ்சம் விவரம் தெரியும் இல்லையா, நமக்கு கொஞ்சம் விவரம் தெரியும். நம்ம அம்மா இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அப்போ நான் அழகலை. அப்போ அழகாததுக்கு இப்போ ஒவ்வொரு நாளும் என் அம்மாவை நினச்சி நான் அழுகுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்போ அழுகலை, எனக்கு என்ன தெரியும் அந்த வயசில். அதுக்கப்புறம் அம்மா பாசமாக தான் வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மா அம்மா என்னை பாசமாக தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அது எப்படியோ கடவுளோட என்னன்னு தெரியல. அப்போ எனக்கு புரியலை, அம்மா இல்லை, இது வேறவங்க அப்படி நினச்சேன். நான் கொஞ்சம் பாசமாக இருந்தாலும் அவ்வளோவா பாசம் இல்லாமல் போயிட்டேன் எங்கள் அம்மா மேலே. அப்புறம் எங்கள் ஆச்சிக்கிட்ட அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க. எங்கள் அப்பாவை பற்றி ஆச்சிக்கிட்ட சொல்லுவேன். எங்கள் ஆச்சிக்கு பிடிக்காது இல்லையா,
இந்த மருமக வந்து அந்த மருமக வந்து 35 பவுனில் வந்தா, இந்த மருமக 7 பவுனு. அப்படிங்கும்போது அவங்க பவுன் மேலே தான் ஆசை. அதனால் அதை இதையும் சொல்லி தர்றது, அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு சொல்கிறது. அப்படி சொல்கிறத உடனே நான் வந்து 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது அப்போ வந்து எங்கள் ஆட்சிகிட்ட போய் சொன்னேன், இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி. ஆனால் இங்கே பாருங்கள், நான் ஒன்று சொல்லட்டா, நான் அப்போ வந்து ரொம்ப இதாக இருந்தேன். எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இப்போது என் குழந்தை இருக்குன்னா ஆகி போகுதுன்னா நமக்கு வந்து என்னடா இப்படி பண்ணுறா, 1.5 வயசு குழந்தைக்கே நம்ம இப்படி நினைக்கிறோன்னா, எனக்கு வந்து அப்போ லூஸ் மோஷன் போகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தைய நான் இப்படி நினைக்கிறேன்னா, அப்போ நான் வந்து யாரோட குழந்தை? அவங்க வந்தவங்க புதுசாக கல்யாணம் ஆகி வந்திருக்காங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் நான் புரிஞ்சிக்கல. எனக்கு சின்ன வயசுலையா, அப்போ எனக்கு புரியலை. இப்போ தான் புரியுது எல்லாம் பட அந்த அனுபவங்கள்லாம் வர வர புரியுது. அப்போ புரியலை. அப்போ அனுபவப்பட்டவங்க என்ன சொல்லணும், அப்படிலாம் பண்ணக்கூடாது என்னை அணுன்னு தான் கூப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே. அப்படி பண்ணக்கூடாது, அதனால தான் அம்மா திட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்ல மாட்டாங்க எங்கள் பாட்டி இன்னும் தூண்டி விடுவாங்க, அங்கே போய் சொல்லு இங்கே போய் சொல்லு அப்படின்னு. அவங்க வந்து கேட்க மாட்டாங்களாம்மா. எங்கே போய் சொல்ல சொன்னாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில். அவங்க சொன்னோன்னா அந்த வயசில் நானும் கேட்காம போய் சொன்னேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என் அப்பாவோட அம்மா தான் என் பாசம் வைப்பாங்க தெரியுமா? அப்பா கூட பாசம் வைக்க மாட்டாங்க. பெத்த அப்பாலாம் சும்மாங்க, அம்மா தான் எல்லாமே. எந்த அம்மாவாக இருந்தா என்ன, அம்மா தான். நான் உண்மைக்கு இதை நான் இப்போ உணர்றேன். எங்கள் அப்பாவோட எங்கள் அம்மா தான் எனக்கு வளர்த்தம்மா. எப்படி தெரியுமா பார்த்துக்கிட்டாங்க. இன்னும் வரையுமே. அன்னைக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. அன்னைக்கு ஃபோன் பண்ணி இது காப்பீட்டு வச்சுருப்பாங்கல்ல, அதை எடுத்துரு, அது இருந்தால் உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. யார் சொல்லுவாங்க? பெத்த அம்மா சொல்லுவாங்க. இவங்களுக்கு என்ன வேணும்? இவங்களுக்கு நான் செத்தா என்ன இருந்தா என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா அப்படி இல்லை, வளர்த்தம்மா. அவங்க அக்கறையாக சொன்னாங்க. ஆனால் நான் இன்னும் எடுக்கவும் மனசு இல்லை. எனக்கு வாதியே இஷ்டம் இல்லை. நான் இதை எடுத்து என்ன பண்ண போகிறேன்? வாழக்கூடாதுன்னு இருக்கு. நான் ஏதோ போயிட்டுருக்கேன் எப்போ போனாலும். ஆனால் அவங்கக்கிட்டலாம் ஒன்று சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், யார் தப்பாக நினைக்காதீங்க. ஒரு வாரம் வந்து வீடியோ வரலன்னா கண்டிப்பாக என்னோட பிள்ளைய வந்து ரெஸ்கியூ பண்ணி இது ஹாஸ்டலில் வந்து இது பண்ணிக்கோங்க. ஒரு வாரம் வரலன்னா வீடியோ எதுவுமே வரலன்னா இது பண்ண சொல்லுங்கள். நான் உங்ககிட்ட ரிக்வஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். எதுவும் இல்லை இருந்தாலும் நான் வந்து இந்த வீடியோ மூலிமா நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா என் நிலமை வந்து என் பிள்ளைக்கு வரக்கூடாது. அதுக்காண்டி வேறு ஒன்றும் இல்லை.